திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மன்னன் வரி எப்படி வசூலிக்கணும், ஒரு அரசு எப்படி நடத்தணும், எப்படி மக்கள் நல்லா இருப்பாங்க, அந்த வரி வசூலிப்பதற்கு தகுந்த அந்த மன்னனுடைய ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும் அப்பயே எழுதி வச்சிட்டார். ஆனா இங்க வரிங்கிறது எப்படி ரிவர்ஸ்ல இருக்கு. இல்லாதவன்ட்டையும் கஷ்டப்படுறவன்ட்டையும் ஒரு பழி வாங்கும் விதமாக வரிங்கிறதே பழி வாங்குற மாதிரி இருக்கு. நேரடி வரி வாங்குறாங்களே இன்கம் டாக்ஸ்ல, அந்த மாதிரி அதிகமா சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் முதலாளிகளுக்கு வரிங்கிறது குறைக்கிறீங்க, வரி சலுகை செய்றீங்க. கேட்டா அவங்க அரசு செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவர்களுக்கு அவங்க ஒரு கவர்மெண்டே நடத்துறாங்க, எம்என்சி வந்து கவர்மெண்ட் நடத்துறாங்க, கார்பரேட் கவர்மெண்ட்டுடைய வேலையை செய்யறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான வரியை வந்து நீங்க குறைச்சிக்கிட்டே போறீங்க. அவர்கள்லாம் வங்கிகள்ல வாங்கினா கொடுக்க முடியலன்னா வாரா கடனா தள்ளி விடுறீங்க. அதற்கான காரணங்கள் இருக்கு, அவங்களால இனிமே கொடுக்க முடியலன்னு முடிச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட்டை டக்குன்னு க்ளோஸ் பண்றீங்க. இப்படியாக இந்த நாட்டுடைய பொருளாதாரம்ங்கிறது யாருக்கு மறைமுகமா போயிட்டு இருக்குன்னு தயவு செய்து பாருங்க.